எந்தம் பிறவியிற் கோபமிகுத்து. கோபம் அப்படின்னா அது ஒரு வகையான பூச்சி. அது மழைக்காலத்துல வரும். அதுக்கு இந்திர கோபப்பூச்சி, தம்பளப்பூச்சி அப்படின்னு பேரு. இதை நம்ம வெல்வெட் பூச்சி அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த பூச்சி தான். இந்த பூச்சியோட எதுக்கு பிறவியை ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகர் அப்படின்னா, மழை காலத்துல இது கணக்கிட முடியாத அளவுக்கு இந்த கோபப்பூச்சி வரும். அதே மாதிரி நம்மளும் கணக்கிட முடியாத அளவுக்கு பிறவிகளை எடுக்கிறோம். அதனால தான் நம்மளோட பிறவிய அந்த கோபப்பூச்சிகளோட எண்ணிக்கையோட ஒப்பிட்டு சொல்றாரு. இதைத்தான் எந்தம் பிறவியிற் கோபமிகுத்து அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. கருணை என்ற இடி முரசினை போல முழங்கியதாம். அதாவது இந்த பூச்சி மாதிரி பிறவி எடுத்து இறந்து இப்படி பிறவி எடுக்கிறதுல எனக்கு ஒரு அருவருப்பு வர்ற மாதிரி செஞ்சு உலகமே தெரிஞ்சுக்கிற மாதிரி பறை அடிச்சு, இறைவா நீ என்ன பகிரங்கமா ஆட்கொண்டுட்ட, நான் கை கூப்பி உன்னை தொழுற காட்சி எப்படி இருக்கு அப்படின்னா காந்தல் பூக்கள் மலர்ந்திருக்கிற மாதிரி இருக்கான். நான் உன்னை கை கூப்பி தொழுறது காந்தல் பூ மலர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உன்னோட குறையாத அருள் என்னோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரை கொட்ட செய்யுது. உன்னோட அந்த ஞான பிரகாசம் ஒரு விளக்கு மாதிரி எல்லா திசையிலும் பரவி இருக்கு. துன்பம் எல்லாம் செயலற்று போய் அது ஒரு பேரின்பம் மாதிரி எனக்கு இருக்கு. பெரிய கண்ணை கொண்ட மான் கூட்டம் காணல் நீரை பார்த்துட்டு அது நிஜமான தண்ணி தான் நினைச்சிட்டு அது கிட்ட போகும். போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது தண்ணி இல்லை அப்படின்னு. அதனால அது ஏமாந்து போய் தாகமும் தனியாம தவிக்கும். அதே மாதிரி அறுவகை சமயங்களை நாடி போறவங்க நிறைய நூலறிவு பெற்றா கூட சிவபெருமானோட அருளுக்கு பாத்திரமாகாம இந்த காணல் நீரை பருக முயன்ற மான் மாறி பெரும் துன்பமும் தாகமும் நீங்காம உணர்வாங்களாம். இதைத்தான் மாணிக்க வாசகர் எந்தம் பிறவியில் கோபமிகுந்து முரசறிந்து மாபெரும் கருணையின் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னருள் நுண்துளி கொள்ள செம்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்டா வரை உறக்கெய்த குட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து ஒருபேய தேரிடை